பிள்ளைகள் எல்லாம் கிருபாச்சாரியரிடம் பயின்று வில்வித்தை பயின்று ஓரளவு தெளிவு பெற்று வளர்கிற காலத்திலே ஒரு நாள் ஒரு கிணற்றோரமாக இந்த பிள்ளைகள் எல்லாம் விளையாடி ஒரு பந்து வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி பந்து வைத்து இந்த பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் அந்த பந்தை வீசுகிற பொழுது அந்த பந்து தவறி கிணற்றுக்குள்ளே போய் விழுந்தது. ஆழமான கிணறு. இந்த கிணற்றுக்குள்ளே பந்து விழுந்ததை கண்டதும் இந்த பிள்ளைகள் எல்லாம் சுற்றி வர நின்று எட்டி பார்க்கிறார்கள். பந்து கிணறும் ஆழமாக இருக்கிறது, இறங்க முடியவில்லை. எப்படி இந்த பந்தை வேண்டும், விளையாடுவதற்கு பந்து வேண்டும், எப்படி எடுப்பதென்று குழம்பிக் கொண்டு நின்றார்கள். 105 பிள்ளைகளும் எட்டி பார்க்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த வழியாக ஒரு பிராமணர் வந்தார். இந்த குழந்தைகளுடைய பரபரப்பை பார்த்துவிட்டு, பிள்ளைகளே என்ன நடந்தது, ஏன் எல்லாரும் இப்படி எட்டி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். சுவாமி, நீங்கள் யார் என்று இந்த பிள்ளைகள் கேட்டன. அது ஒரு புறம் இருக்கட்டும் அப்பா, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்றார். சுவாமி, நாங்கள் எல்லோரும் சந்திரகு வம்சத்தினுடைய குழந்தைகள், கௌரவர்கள் பாண்டவர்கள் என்று நாங்கள் திருதராட்டினதும் பாண்டுவினோடும் புதல்வர்கள் 105 பேர். எங்களுக்கு குருநாதர் கிருபாச்சாரியார். உடனே அந்த பிராமணர் சிரித்தார். அப்படியா, கிருபாச்சாரியாருடைய தங்கையைத்தான் இப்ப வந்த பிராமணர் திருமணம் செய்கிறார், துரோணாச்சாரியார் திருமணம் செய்கிறார். அப்படியா என்று கேட்டார். சரி, ஏன் எல்லாரும் கிணற்றை எட்டி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். அவன் சொன்னான், அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைகளிலே மூத்தவன் சொன்னான், நாங்கள் பந்து விளையாடினோம், பந்து உள்ளே போய் விழுந்து விட்டது, எடுக்க முடியவில்லை, அதனாலே எங்கள் விளையாட்டு குழம்பி தவித்து போய் நிற்கிறோம் என்றார். உடனே வந்த அந்த துரோணாச்சாரியார் சிரித்தார். குழந்தைகளே, அப்ப நீங்க முறைப்படி வில்வித்தை பயிலவில்லையா என்று கேட்டார். இந்த பிள்ளைகளுக்கு கோபம் வந்தது. எங்கள் குருநாதரை நீங்கள் யார் இழிவுபடுத்துகிறீர்கள்? பந்து கிணத்துக்குள்ளே விழுந்ததுக்கும் குருநாதர் எங்களுக்கு வித்தை சொல்லி தந்ததுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டார். வில்வித்தை பயிலுகிறவர்களாக இருந்தால் உங்கள் வில்வித்தையை கொண்டு இந்த பந்தை வெளியிலே எடுக்க வேண்டாமா? என்னது, வில்வித்தையை கொண்டு பந்தை வெளியிலே எடுப்பதா? அது எப்படி சாத்தியம் என்றார்கள் பிள்ளைகள். உடனே வந்த துரோணாச்சாரியார் என்ன செய்தார், ஒரு ஈர்க்கை எடுத்தார், ஒரு தர்ப்பை புள்ளி ஈர்க்கை எடுத்தார். எடுத்து அதை துண்டுகளாக பிரித்தார். பிரித்துவிட்டு மனதிலே வைத்து மந்திரங்களை ஓதினார். அவர் பரசுராமரிடம் பயின்றவர். அஸ்திர பிரயோக மந்திரங்களை சொல்லி அந்த ஈர்க்கை அம்பாக நினைத்து அந்த கிணற்றுக்குள்ளே போட்டார். முதல் போட்ட அம்பு அந்த பந்திலே போய் குத்தியது. இன்னொரு துண்டை எடுத்து அதற்கு பிறகு மந்திரம் சொல்லி போட்டார். அது குத்திய ஈக்கினுடைய பின்பக்கத்திலே குத்தியது. இப்படியே ஒவ்வொரு துண்டாக போட்டு 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 அந்த கடைசி துண்டு கிணற்றுக்கு வெளியிலே வரும் வரையும் போட்டார். பிடித்து அப்படியே தூக்கினார். பந்து வெளியிலே வந்தது. இந்தாருங்கள் உங்கள் பந்து, இது கூட பயிலாமல் என்ன வில்வித்தை பயிரீர்கள் என்று கேட்டார். பிள்ளைகள் திகைத்து போனார்கள். இப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த ஒருவர் அல்லவா நமக்கு குருநாதராக வர வேண்டும் என்று எல்லாருமாக பீஷ்மரிடம் ஓடினார்கள், செய்தி சொன்னார்கள். இவர்கள் சொன்ன உடனே பீஷ்மருக்கு தெரிந்தது, வந்திருக்கிறவர் துரோணாச்சாரியார் தான், கிருபாச்சாரியாருடைய மைத்துனர். உடனே பீஷ்மர், விதுரன் முதலியவர்கள் வந்தார்கள். வந்து அவரை வணங்கினார்கள். சுவாமி, எங்கள் பிள்ளைகள், இவர்களுக்கு நீங்கள் தான் வித்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். துரோணாச்சாரியாரை கேட்டுக்கொண்டார்கள். துரோணாச்சாரியார் சொன்னார், ஏற்கனவே ஒரு குருவிடம் அவர்கள் பயிலுகிறார்களே, நான் எப்படி பயிலுவிப்பது? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கிருபாச்சாரியார் எங்கள் குடும்பத்தில் ஒருவர், நாங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வார். நீங்கள் பயில்விக்க வேண்டும், நீங்கள் எது கேட்டாலும் தருகிறோம் என்று அவர் பெரியவர்கள் சொன்னார்கள். இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு என்ன தட்சணை வேண்டும் கேளுங்கள், தருகிறேன். அவரோ வறுமை கோலத்திலே இருக்கிறார், என்ன தட்சணை வேண்டும் கேளுங்கள். குருநாதர் சொன்னார், துரோணாச்சாரியார் சொன்னார், வித்தை மாணவனிடம் போய் சேருவதற்கு முன்பு நான் குருதட்சணை பெறமாட்டேன். எவ்வளவு கல்வி நேர்மை பாருங்கள். துரோணாச்சாரியார் சொன்னார், வித்தைக்கு என்ன தட்சணை என்பதை நான் வித்தை முடிவிலே சொல்வேன், இப்ப சொல்ல மாட்டேன். இப்பொழுது எனக்கு இருக்கிற இடம் வேண்டும். சரி என்று அவருக்கு எல்லா வசதியும், அவர் மனைவி, அவர் பிள்ளை, அவருக்கு அசுவத்தாமன் என்று ஒரு பிள்ளை. ஏழ்மை காரணமாக அந்த பிள்ளையும் மனைவியும் அவருமாக வாழ்ந்தார்கள். அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை அழுத பொழுது குதிரை சத்தம் போல அந்த பிள்ளையினுடைய சத்தம் இருந்ததாம். அதனாலே அவனுக்கு அசுவத்தாமா என்று பெயர் வைத்தார். அசுவம் என்றால் குதிரை என்று அர்த்தம். அசுவத்தாமன் என்று பெயர் வைத்தார்கள். இப்ப எல்லா பிள்ளைகளையும் சேர்த்து துரோணாச்சாரியார் பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார், வித்தை சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார். அதான் நான் சொன்னேனே, ராமாயணத்திலே நல்லவனை காட்டு என்றால் இன்ன பாத்திரம் என்று காட்ட முடியும், கெட்டவனை காட்டு என்றால் இன்ன பாத்திரம் என்று காட்ட முடியும். மகாபாரதத்திலே எந்த பாத்திரத்தையும் அப்படி துணிந்து கை நீட்டி காட்ட முடியாது. எல்லா நல்ல பாத்திரத்துக்குள்ளும் கெட்டதைகளையும் படைக்கிறார்கள், கெட்ட பாத்திரத்துக்குள்ளே நல்லதும் பதிக்கிறார்கள்.
இந்த துரோணாச்சாரியார் மிகப்பெரிய வில்வித்தை பயின்ற வீரர், பெரிய பெரிய ரிஷி. ஆனால் அவரிடமும் கூட சில சில நடுநிலைமை தவறுகிற தன்மை இருந்தது என்று கதை சொல்லுகிறார். எல்லா பிள்ளைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுப்பாராம். அவர் பிள்ளை அசுவத்தாமனும் சேர்ந்து பயிலுகிறான். இவருக்கு மனதுக்குள்ளே என்ன, தன் பிள்ளை இவனுக்கு கொஞ்சமாவது பாடம் கூட சொல்லி கொடுக்க வேண்டும். அது ஒரு தந்தைக்குரிய விருப்பம். ஆனால் வகுப்புக்கு போய்விட்டால் அந்த தந்தை ஆசிரியராக இருந்தால் அப்படி இருக்கப்படாது. இந்த துரோணாச்சாரியார் தன் பிள்ளையாகி அசுவத்தாமனுக்கு மட்டும் கொஞ்சம் பாடம் சொல்லி கூட சொல்லி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதை எப்படி நிறைவேற்றுவது? எல்லா பிள்ளைகளும் அந்த காலத்திலே குருகுல வாசம் என்றால் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்கள், தனி டியூஷன் எல்லாம் கிடையாது. அப்போ இந்த பிள்ளைக்கு, தன் பிள்ளைக்கு மட்டும் எப்படி பாடம் சொல்லி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வித்தையை ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்க வேண்டுமே என்று நினைத்தார். அதுக்கு என்ன வழி பண்ணினாராம், இந்த 100 பிள்ளைகளை 105 பிள்ளைகளையும் கூப்பிட்டு தன் பிள்ளையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து ஆற்றிலே போய் தண்ணீர் அள்ளி கொண்டு வாருங்கள் என்று அனுப்புவாராம். இந்த கதையை எல்லாம் எப்படி சிந்தித்து படைத்தார்கள் என்று நான் நினைப்பதுண்டு. எல்லார் கையிலும் ஆளுக்கு ஒரு குடம் கொடுத்து அனுப்புவாராம். இந்த குடத்தினுடைய வாய் சின்னனாக இருக்கும்படியாக பண்ணி வைப்பார். அப்ப குடத்தை கொண்டு போய் ஆற்றிலே மூழ்க அடித்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிரம்பும். தன் பிள்ளைக்கு கொடுத்த குடத்துக்கு மட்டும் வாய் பெரிய வாயாக வச்சிருவார். இதில் ஒரு நுட்பம் சொல்ல போகிறேன். தன்னுடைய பிள்ளையாகிய அசுவத்தாமன் கையிலே கொடுக்கிற குடத்துக்கு வாயை மட்டும் கொஞ்சம் பெரிய வாயாக வச்சிருவாராம். அவன்கிட்ட கொடுப்பார். அப்ப அவன் என்ன செய்வான், அவன் குடம் நிரம்பி விடும். நிரம்பினோனே அவன் முன்னே ஓடி வந்துடுவான். அவனுக்கு ஒரு வித்தை சொல்லி கொடுத்துடலாம் என்பது திட்டம். அதுல என்ன என்ன விசேஷம், நான் நுட்பம் சொல்லுகிறேன் என்றேனே. இங்க பாருங்க, சின்ன வாயில உள்ள குடம் நிரம்புறதுக்கும் பெரிய வாயில உள்ள குடம் நிரம்புறதுக்கும் எவ்வளவு நேர வித்தியாசம் வரும்? ஒரு 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 நிமிடம் 2 நிமிடம் வருமா? இந்த 1 நிமிடம் 2 நிமிடத்திலே ஒரு பாடம் சொல்லி கொடுக்க முடியுமா? சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக துரோணர் இருந்தார். அந்த 1 நிமிடம் 2 நிமிடத்துக்குள்ளே பாடத்தை வாங்கக்கூடியவனாக அசுவத்தாமன் இருந்தான். அதுதான் மாணவ லட்சணம். இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சு கொள்றது அதுதான். கெட்டதுகளை ஏன் எடுப்பான், நல்லதுகளை பார்க்கலாமே. அந்த அந்த வினாடிக்கணக்கான நேர வித்தியாசத்திலே பிள்ளையை விரைவித்து ஒரு வித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் துரோணருக்கு இருந்தது. அதை வாங்குகிற ஆற்றல் அசுவத்தாமனுக்கு இருந்தது. இதை பார்த்தான் அர்ச்சுனன். இதுல ஏதோ சூது நடக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் என்ன பண்ணினான், அவன் வித்தையில், அது எப்பவும் கல்வி, மாணவனுடைய ஆர்வம் தான் கல்வி சார். நான் எப்பவும் சொல்கிறேன், மாணவன் ஆர்வப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய வாத்தியார் எத்தனை ஃபீஸ் கொடுத்து டியூஷன் கொடுத்தாலும் மக்கன் தான், அறிவாளி தான். கல்வி ஒரு பசியாக வேண்டும், கல்வி பசியாக வேண்டும். நான் சொல்வது உண்டு, உலகத்தை ஆண்டவன் 3 பசியாலே இயக்குகிறான். ஒரு பசி வயிற்று பசி, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வயிற்று பசி மட்டும் இல்லைன்னு வைங்கோ, படுத்துருவோம் எல்லாரும். ஒரு பசி வயிற்று பசி, மற்றது உடம்பு பசி, காமம். இது எங்களை அலைய வைக்கிறதுல இதெல்லாம் 2. அதுபோல அறிவு பசியும் உண்டு. வயிற்று பசி, உடம்பு பசி, அறிவு பசி. பல பேருக்கு இந்த வயிற்று பசியும் உடம்பு பசியும் தான். இது இல்லாத ஒருத்தரும் இல்லை, விலங்குகளுக்கு கூட உண்டு. அறிவு பசி சில பேருக்கு மட்டும் வாய்க்கும். ஆனால் அதுக்கும் பசிதான். எப்படி வயிற்று பசி வந்தால் தாங்காம அது கிடைக்காதா இது கிடைக்காதா, அவர்கிட்ட வாங்கி சாப்பிட முடியாதா இவர்கிட்ட வாங்கி சாப்பிட முடியாதா என்று திரிகிறாய் அல்லவா. காமம் வந்த உடனே அங்க ஓடி இங்க ஓடி, அவளை பார்த்தேன் இவளை பார்த்தேன் என்று பறந்து திரிகிறாய் அல்லவா. இது போல அறிவு பசி வந்தவனும் எவனிடமாவது இருந்து அறிவை பெற்றுக்கொள்ள முடியாதா என்று அங்காளாய்த்து திரிவான். அவன்தான் மாணவன். அப்படி மாணவன் கிடைச்சா ஒரு வாத்தியார் தவம் செய்தவர் என்று அர்த்தம். பசியோடு திரிவான். கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்ல பொழுது திருவள்ளுவர் சொன்னார், உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்க, ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாயினார் என்றார். வசதி உள்ளவனுக்கு முன்னாலே வசதி இல்லாதவன் போய் நிற்கிறானே, அப்படி போய் வாத்தியாருக்கு முன்னுக்கு நில்லுடான்டார். திருக்குறளை படிச்சா போதாதா? ஒரு வறுமைப்பட்டவன் ஒரு வசதியானவர், இந்த வறுமைப்பட்டவன் வசதியார்கிட்ட போகிறான். போகிற பொழுது எப்படி போவான்? ஏதாவது கொஞ்சம் போட்டா கூட வாங்கிடலாமே என்ற ஒரு பசியோட தானே போவான். 5000 ரூபாய் எதிர்பார்த்து போகிறேன், ஒரு 5 ரூபா கொடுத்தாலாவது சந்தோஷம் தானே. அவருக்கு முன்னுக்கு தலையை சொறிவான், அவருக்கு பணிவான். அவர் உட்கார போனோடனே சேரை தூக்கி போடுவான். செருப்பு கழட்டினா, ஐயா அதை கொண்டு போய் அங்கே வைக்கிறேன்னு கொண்டு போய் வைப்பான். எல்லாம் இந்த 5 ரூபாய்க்காக பண்ற வேலை. பண்றோமோ இல்லையா? பணம் கிடைக்கிறது என்றால் இதெல்லாம் பண்றோம் அல்லவா. இப்படி
கல்வி கிடைக்கும் என்றால் இந்த ஏக்கத்தோடு போய் படி, கல்வி வரும் என்றார் திருவள்ளுவர். உடையார் முன் இல்லார் போன் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாயினார். பசியோட படிக்க வேண்டும். கல்வியும் பசிதான். அந்த பசி வந்தவனை அடக்க முடியாது. எப்படி வயிற்று பசி வந்தவனை அடக்க முடியாதோ, காம பசி வந்தவனை அடக்க முடியாதோ, அதுபோல அறிவு பசி வந்தவனையும் அடக்க முடியாது. இந்த அர்ச்சுனனும் அந்த பசியோடு இருந்தவன். அவன் என்ன நினைக்கிறான், இவர் ஏதோ மர்மம் பண்ணுகிறார் நம்ம குருநாதர், இந்த பிள்ளை மட்டும் முன்னுக்கு போறான், எப்படி அவன் குடம் மட்டும் வெள்ளனத்துக்கு நேரத்துக்கே நிரம்புதுன்னு ஒரு நாள் எட்டி பார்த்திருப்பான் போல இருக்கு. அந்த வாய் கொஞ்சம் பெருசா இருந்தது. ஓஹோ, இப்படி ஒரு விளையாட்டு நடக்குதான்னு நினைச்சான். அடுத்த நாளே இவன் ஆத்துல தண்ணி அப்படி குடத்தை அமிழ்த்தி எடுக்கிற போது இவன் அஸ்திரங்கள் பயின்று விட்டான் அல்லவா, வர்ணாஸ்திரத்தை எடுத்தான். வர்ணாஸ்திரத்தை எடுத்து தண்ணீர் வர்ற மாதிரி போட்டான். பைப்புல பிடிக்கிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டான். ஆத்துல அமிழ்த்தி எடுத்தாதான் குடம் நிரம்ப நேரமாகும். பைப்புல குடம் பிடிச்சா அப்படியே பிடிச்சான், குடம் நிரம்பி போச்சு. அஸ்வத்தாமோடு சேர்ந்து ஓடி வந்துட்டான் அர்ச்சுனன். பார்த்தார் குருநாதர், கோபம் வரையில் சந்தோஷம் வந்தது. இவனும் படிக்கிற விருப்பம் உள்ளவன் தான், என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது அத்தனையும் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அர்ச்சுனனையும் தயார் பண்ணினான். நான் சொல்றேன் பாருங்க, ஆசிரியனும் தகுதி உள்ளவனா இருக்க வேண்டும், மாணவனும் பசியோட இருக்க வேண்டும். பசி இல்லாதவனுக்கு சோறு கொடுக்க முடியாது, பசிக்கிறவனுக்கு சோறு கொடுக்காம விட்டா பாவம். இது ஆசிரியர்களுக்கு சொல்ற புத்திமதி. அப்போ நல்ல மாணவனாக இந்த ரெண்டு பேரும் வித்தையிலே விருத்தியானார்கள். அர்ச்சுனன் இயல்பாக அவன் இந்திரனுடைய வம்சம் அல்லவா, இந்திரனுடைய வாரிசு அல்லவா, அப்படியே விருத்தியானான், உயர்ந்தான். இவனுடைய வளர்ச்சியே பார்த்து கொண்டிருக்கிறார் துரோணர். பல கதைகள் இதுக்குள்ளே சொல்லி வைத்திருக்கிறார்கள். எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. ஒரு நாள் இரவு நேரம், எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். கடுமையான காற்று வீசியது, விளக்கு அணைந்து விட்டது. விளக்கு அணைந்தோடனே எல்லாரும் சாப்பிட்றதை நிறுத்திட்டார்கள். ஏன், எங்கெங்க எது எது இருக்குன்னு தெரியாம எப்படி சாப்பிடுவது? எல்லா பிள்ளைகளும் விளக்கு அணைஞ்ச உடனே சாப்பிடாம நிற்கிறார்கள். ஒருத்தன் சாப்பிடுற சத்தம் மட்டும் கேட்குது துரோணாச்சாரியார் காதிலே. விளக்கு அணைஞ்சுட்டதே, எல்லாரும் சாப்பிடலையே, யார் ஒருத்தன் சாப்பிட்றானே என்று பார்த்தா இந்த அர்ச்சுனன். ஏன் விளக்கறிஞ்சா சாப்பிட நிப்பாட்ட வேணும், முயற்சி பண்ணி பார்க்கலாம் என்று அந்தந்த இடத்துல கையை வச்சான். கூட்டு இருந்த இடத்துல கூட்டு இருக்கு, பொரியல் இருந்த இடத்துல பொரியல் இருக்கு, அவனுக்கு அப்பளம் இருந்த இடத்துல அப்பளம் இருக்கு, ஊறுகாய் இருக்கிற இடத்துல ஊறுகாய் இருக்கு, அங்கங்க கையை வச்சு எடுத்தான். சாப்பிட முடிஞ்சது, சாப்பிட்டான். விளக்கு வந்தோன்னு பார்த்தார், இவன் தான் ஒருத்தன் தனியே சாப்பிட்றான். அர்ச்சுனன் என்ன நினைச்சான், பழக்கத்தினாலே தானே நான் அந்தந்த இடத்துல கையை வச்சேன், எனக்கு கண் தெரியவில்லை எதுல என்னென்ன இடத்துல எது எது இருந்துட்டு பழக்கத்தினாலே கையை வச்சான் அல்லவா. அப்படி பழக்கத்தினாலே கையை வைக்கலாம் என்றால் இருட்டான நேரத்திலே கூட, கண்டறியான நேரத்திலே கூட பழகினால் அம்பு பாய்ச்சலாம் அல்லவா என்று முடிவு பண்ணினான். அன்று இரவே அந்த பயிற்சியை ஆரம்பித்தான். நாளை என்ற பேச்சே இடமில்லை. அப்படி ஒரு பேச்ச நாம என்ன சாப்பிட்டு இன்றைக்கு நல்லா இருட்டில் சாப்பிட்டோம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட சாப்பிடுவோம். நம்ம பிள்ளைகள் அப்படித்தானே பண்ணுவார்கள். இவனுக்கு சாப்பாடல்ல முக்கியம், இருட்டிலே சாப்பிட முடிஞ்சதே, அப்ப இருட்டிலே ஏன் அம்பு போட முடியாது, கண் தெரியாத இடத்திலே போடலாம் என்று எல்லா குழந்தைகளும் தூங்கின பிறகு இரவிலே போய் தனியே இருட்டிலே பயிற்சி செய்தான் அர்ச்சுனன். இருட்டிலே பயிற்சி செய்தான். இந்த பயிற்சியை தொடர்ந்து நடக்கிறது. ஒரு நாள் இவன் அந்த நாணை இழுத்து விடுகிற சத்தம் கேட்டு துரோணாச்சாரியார் திடுக்கட்டு எழும்பிட்டார். ராத்திரியில யாரா ஒருத்தன் எழும்பி இருக்கிறான்னு போய் பார்த்தால் இருட்டில் நின்று அர்ச்சுனன் பயிற்சி பண்றதை பார்த்தார். அவருக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி. கூப்பிட்டு தலை தடவினார். நீ பெரிய வீரனாய் வரப்போகிறாய், பெரிய வீரனாய் வரப்போகிறாய் என்று வாழ்த்தினார். அதுபோல இன்னொரு நாள் இவர்களுக்குள்ளே வித்தை வளர்கிறது. பீமன் கதாயுதத்திலே பயிற்சி பெறுகிறான், பீமனும் துரியோதனும் கதாயுதத்திலே பயிற்சி பெறுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள், வளர்ச்சி அடைகிறார்கள். அம்பு எல்லாருக்கும் வில்வித்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு நாள் இந்த வில்வித்தையிலே இவர்களை பரீட்சிக்க வேண்டும் என்று துரோணாச்சாரியார் நினைத்தார். அப்படி நினைத்தவர் என்ன பண்ணினார், இந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு தூரத்திலே ஒரு மாமரம், அந்த மாமரத்திலே ஒரு கிளி, அதை மாங்கனி என்றும் சொல்லுகிறார்கள். மாங்கனி, நாம கனி என்றே வைத்துக் கொள்வோமே, ஒரு மாங்கனி. ரொம்ப தூரத்திலே மாமரம், அந்த மாமரம் சடைத்து வளர்ந்திருக்கிறது. அந்த சடைத்து வளர்ந்த கொப்பிலே ஒரு மாங்கனி. பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டார். எல்லாரும் அந்த பக்கமா நில்லுங்கள், ஒவ்வொருத்தரா வர வேணும், நான் கேட்கிற கேள்வி கேட்பேன், பதில் சொல்லிவிட்டு உங்களை பரீட்சிக்க போகிறேன், உங்களுடைய ஆற்றல் காட்ட வேண்டும். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டார். முதலிலே தர்மனை கூப்பிட்டார். தர்மா, அம்பை எடு, வில்லை எடு, அம்பை பூட்டு என்றார். அவன் நானை இழுத்து கட்டினான், அம்பை போட்டான், அப்படியே காது வரையும் இழுத்தான்.
சுவாமி எங்கே அம்பை போடட்டும் என்று கேட்டான். போடுவதற்கு முதல் குறியை நான் சொல்கிறேன், கவனித்துக்கொள். அதோ ஒரு மாமரம் தெரிகிறதே, உனக்கு கண்ணுக்கு தெரிகிறதா என்று கேட்டான். ரொம்ப தூரத்திலே இருக்கிறது. தர்மன் உன்னிப்பாக பார்த்து, சுவாமி மாமரம் தெரிகிறது, அதிலே அம்பு போடட்டுமா என்றான். அதில் எல்லாம் போட வேண்டாம், மாமரத்திலே உனக்கு வேற என்ன தெரிகிறது? சுவாமி அதிலே கொப்புகள் எல்லாம் தெரிகிறது. அந்த கொப்புகளுக்கு இடையிலே வேற என்ன தெரிகிறது? ரொம்ப உன்னிப்பு பார்த்து சொன்னான். ஒரு மாங்கனி தொங்குவது தெரிகிறது. மாங்கனியிலே என்ன தெரிகிறது? மாங்கனியிலே அந்த பால் வழிந்திருக்கிறது தெரிகிறது, காம்பு தெரிகிறது, இலை தெரிகிறது, எல்லாம் தெரிகிறது. சரி, நீ அம்பு போட மாட்டாய், போயிட்டு வா. உன்னாலே அம்பு போட முடியாது, போயிட்டு வா அனுப்பிவிட்டான். துரியோதனனை கூப்பிட்டான். அவனும் இதே மாதிரி சொன்னான். அதில் 5 மாமரம் தெரியுது என்றான். அதில் கொப்புல 10 கொப்பு தெரியுது என்றான், 5 இலை தெரியுது என்றான், 5 மாங்காய் தெரியுது என்றான். உனக்கு இந்த போட்டியில் இப்போ சம்பந்தம் இல்லை, போயிட்டு வா. இவர்களுக்கெல்லாம் கோபம். ஏன் எங்களை போட விடுறாரு? இல்லை. எல்லாரையும் கேட்டு முடிந்தாகிவிட்டது. ஒருவரும் தகுதி இல்லை என்று துரோணர் முடிவு செய்தார். கடைசியாக என்ன செய்தார்? அர்ச்சுனனை கூப்பிட்டார். இங்க வாடா. அம்பை எடுத்து, வில்லை எடுத்து அம்பை பூட்டினான். காது வரை இழுத்தான் அர்ச்சுனன். அர்ச்சுனா, உனக்கு அங்கே என்ன தெரிகிறது என்று கேட்டான் துரோணாச்சாரியார். அவர் சலித்து போயிருப்பார். 105 பிள்ளை கேட்டு 105 பிள்ளையான பதில் சொன்னா களைப்பு வராதா? சலிச்சிருப்பார். உனக்கு என்ன தெரிகிறது என்றான். அர்ச்சுனன் உன்னிப்பாக பார்த்தான். உடனே விடை சொல்லவில்லை. பல பேர் அப்படி ஒரு நினைப்பு வச்சிருக்கிறோம். கேள்வி கேட்டு வாய் முறுமுறுத்துக்குள்ள பதில் சொல்றவன் தான் கெட்டிக்காரன் நினைக்கிறோம். அப்படி சொல்லவே படாது. கேள்வியை புத்திக்கு அனுப்பி விடை எடுத்த பிறகுதான் வாய் திறக்க வேண்டும். அர்ச்சுனன் பதில் சொல்லவில்லை. கண்ணை மூடி அவன் குரு கேட்டவுடனே உன்னிப்பாக பார்த்தான். சுவாமி, எனக்கு ஒரு மாங்காயிலே ஒட்டி இருக்கிற காம்பினுடைய அந்த இடம் மட்டும் தெரிகிறது என்றான். மாமரம் தெரிகிறது என்று சொல்லவில்லை, கொப்பு தெரிகிறது சொல்லவில்லை, இலை தெரிகிறது சொல்லவில்லை, கனி தெரிகிறது, காம்பு தெரியும் ஒன்றும் சொல்லவில்லை. மாங்காயிலே ஒரு காம்பு ஒட்டி இருக்கிற இடம் மட்டும் தெரிகிறது, வேற ஒன்றுமே தெரியவில்லையா? மாமரம் தெரியவில்லையா? தெரியவில்லை. கொப்பு தெரியவில்லையா? தெரியவில்லை. போடுற அம்பு என்றார். போட்டான், மாங்காய் விழுந்தது. நீதாண்டா வீரன். எப்பொழுது ஒருவன் ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த இடத்தை விட வேறு ஒன்றும் அவன் அறிவுக்குள்ளே வரக்கூடாது. மாங்காயை அடிக்க வேண்டுமானால் மாங்காயினுடைய காம்பின் நுனி மட்டும்தான் தெரிய வேண்டும். இது மாங்காய்க்கு மட்டும் என்று நினைக்காதீர்கள். நாம் படிக்கிற எல்லா படிப்புக்கும் அதுதான் லட்சணம். எல்லா படிப்புக்கும் அது படிக்கிறது என்று எடுத்துக்கொண்டால் வேற ஒன்றிலும் புத்தி சொல்லக்கூடாது. அந்த இடத்திலே புத்தி நிற்க வேண்டும். அவன் வெல்வான். அர்ச்சுனன் வென்றான். அவனை பாராட்டினார் குருநாதர். துரியோதனாதியர்களுக்கு ஒரு கவலை. என்ன கவலை? இந்த குருநாதர் அர்ச்சுனனை பாண்டவர்களைத்தான் கூட கவனிக்கிறார் என்று ஒரு கவலை. இதை போய் முறையிட்டார்கள். யாரிடம்? திருதராட்டிரன் முதலியவரிடம் போய் முறையிடுகிறார்கள். எங்கள் குருநாதர் நேர்மையாக இல்லை, பாண்டவர்களுக்கு பக்கப சார்பாக இருந்து வித்தை சொல்லிக் கொடுக்கிறார், எங்களுக்கு வித்தை சொல்லுவதிலே வஞ்சனை செய்கிறார் என்று சொன்னவுடனே, அதனாலே அந்த வார்த்தையை கேட்டவுடனே திருதராட்டிரன் முதலியவர்கள், விதுரன் முதலியவர்கள் கவலைப்பட்டார்கள். நேராக அழைத்தார்கள் துரோணாச்சாரியார்களை. இப்படி துரியோதனன் சொல்லுகிறானே, பிள்ளைகளுக்குள்ளே பாரபட்சம் காட்டலாமா நீங்கள் என்று கேட்டான். துரோணாச்சாரியார் சொன்னார், நான் அப்படி ஒரு காலமும் செய்கிறவன் இல்லை, பிள்ளைகளுக்கு சமமாகத்தான் வித்தை சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படியானால் துரியோதனன் முறையிடுகிறானே, அவர்கள் கெட்டிக்காரனாக இருக்கிறார்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இல்லை என்று முறையிடுகிறானே என்றார்கள் பெரியவர்கள். விதுரர் சொன்னார், துரோணாச்சாரியர் சொல்லுகிறார், பெரியவர்களே, நீங்கள் என்னை விட உயர்ந்தவர்கள், உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். வித்தை சொல்லிக் கொடுக்கிறவனிலே மட்டும் தங்கி இல்லை, வாங்குகிறவனுடைய ஆற்றலிலும் தங்கி இருக்கிறது. துரியோதனாதியர்களிடம் அந்த ஆற்றல் குன்றி இருப்பதால் அவர்களாலே முழுமையாக வாங்க முடியவில்லை. நல்லியலோடு இருக்கக்கூடிய பாண்டவர்களிடம் அந்த இயல்பு அதிகம் இருக்கிறது. அதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக நான் 2 பரிசோதனை உங்கள் கண்முன்னாலேயே செய்து காட்டுகிறேன். பாண்டவர்களிடம் நல்லியல்பு அதிகம் இருக்கிறது, அதனாலே அவர்களிடம் வித்தை போய் சேருகிறது. ஒழுக்கம் இல்லாத இடத்திலே வித்தை வராது, வந்தாலும் பயன் செய்யாது. பாண்டவர்களிடம் ஒழுக்கம் அதிகம் இருக்கிற காரணத்தினாலே வித்தை போய் சேருகிறது. அர்ச்சுனனிடம் ஆர்வம் இருப்பதனாலே அவனிடம் தனியே வித்தை போகிறது. இது 2ஐயும் நான் சோதித்து உங்களுக்கு நான் காட்டுகிறேன் சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டு எல்லாருமாக இருந்து பாண்டவர்களையும் துரியோதனாதியரையும் கூப்பிட்டார்கள். இது இவர்கள் ஏற்கனவே பண்ணின செட்டப். கூப்பிட்டு ஆளுக்கு 5 பொற்காசு, பாண்டவர்களுக்கு 5 பொற்காசு, கௌரவர்களுக்கு 5 பொற்காசு, ரொம்ப கொஞ்சம் பணம். இந்த 5 பொற்காசுகளை கொடுத்து, பிள்ளைகளே, இந்த வடக்கு வீதியிலையும் தெற்கு வீதியிலையும் ஒரே மாதிரி 2 வீடு இருக்கிறது, ஒரு வீடு உங்களுக்கு, ஒரு வீடு அவர்களுக்கு.
பணத்தை வைத்துக்கொண்டு பிள்ளைகள் விழிக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் அப்பா என்று கேட்கிறார்கள், தாத்தா என்று கேட்கிறார்கள். இந்த பிள்ளை அவர் சொன்னார், நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இந்த 5 பொற்காசை வைத்து இந்த உங்களுக்கு தரப்பட்ட வீட்டை நிரப்ப வேண்டும், எப்படியாவது நிரப்ப வேண்டும். ஒரு நாள் உங்களுக்கு அவகாசம் தருகிறோம், நிரப்புங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். யாருடைய ஒழுங்கிலே? துரோணாச்சாரியாருடைய ஒழுங்கிலே போட்டு இவர்களுக்கான பரீட்சை, இவருடைய இயல்பு பார்க்கிற பரீட்சை. கௌரவர்கள் இந்த 5 பொற்காசையும் கொண்டு போய் இருந்து அந்த வீட்டை பார்க்கிறார்கள். வீடோ பெரிய வீடு. 5 பொற்காசுகளை வைத்து வீட்டை எப்படி நிரப்புவது என்று யோசித்தார்கள். சகுனி மாமாவையும் கூப்பிட்டார்கள். எப்படி இந்த 5 பொற்காசை வைத்து இந்த வீட்டை நிரப்புவது என்று பல ஆராய்ச்சி பண்ணினார்கள். எல்லாரும் மூளையை போட்டு குடைந்தார்கள். கடைசியிலே சகுனி சொன்னான், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த உலகத்திலே ரொம்ப சீப்பான ரொம்ப மலிவான பொருள் விறகு வைக்கல். விறகு வைக்கல் இருக்கிறதே ரொம்ப மலிவான பொருள். 5 பொற்காசு கொடுத்தா வண்டி வண்டியா விறகு வைக்கல் தருவார்கள். அதை வாங்கி வீட்டை நிரப்பிடலாம். உங்களுக்கு சொன்னப்பட்டது அதுதானே, வீட்டை நிரப்ப வேண்டும். ஆகவே விறகு வைக்கலை வாங்கி நாங்கள் நிரப்புவோம் என்ற உடனே துரியோதனன் ரொம்ப மகிழ்ந்து மாமாவை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தான். இப்படி புத்தி வேற யாருக்கு வரும்? உடனே ஆர்டர் பண்ணிட்டார்கள். விறகு வைக்கலா வந்து இறங்குது, வண்டி வண்டியா இறங்குது. வீடு பூரா நிரப்பி கதவையே தள்ளி திறக்க முடியாத அளவுக்கு நிரப்பிட்டார்கள். மகிழ்ச்சி, நாளைக்கு நமக்குத்தான் பரிசு. இவர்கள் இருக்கிறார்கள். தர்மன் இந்த 5 பொற்காசுகளையும் வாங்கி கொண்டு வந்து பார்த்தான். 5 பொற்காசுகளிலே இவ்வளவு பெரிய வீட்டை நிரப்புவதா? பெரியவர்கள் சும்மா சொல்லி இருக்க மாட்டார்களே என்று நினைத்தான். அவன் மூளையிலே பளீர் என்று ஒரு ஒளி வந்தது. பீமனை கூப்பிட்டான். 1 பொற்காசு கொடுத்தான். கொடுத்து சொன்னான், இந்த 1 பொற்காசை எடுத்துக்கொண்டு போய் நீ சந்தையிலே நல்ல காய்கறி முதலியவற்றை வேண்டு, அவற்றையெல்லாம் வேண்டி கொண்டு வந்து நீ சமையலிலே கட்டித்தனம் உள்ளவன் என்றபடியால் ருசியான சமையல்களை செய், பண்டங்களை வாங்கிக்கொள், வந்து இந்த வீட்டிலே நீ சமையல் பண்ண வேண்டும் நாளைக்கு. பீமனுக்கு இது கட்டளை, கொண்டு போ. ஒரு பணத்தை 1 பொற்காசை கொண்டு போனான் பீமன். அது கொண்டு போய் சட்டி பானை முதலியெல்லாம் வாங்கினான். அடுப்பு விறகு எல்லாம் வாங்கினான். நல்ல காய்கறிகள் வாங்கினான். நல்ல அரிசி வாங்கினான். நெய் வாங்கினான். எல்லாம் வாங்கி கொண்டு வந்து, இதெல்லாம் 1 பொற்காசிலே வாங்க முடியுமா என்று நினைக்காதீர்கள், அந்த காலத்திலே வாங்கலாம். வாங்கி கொண்டு வந்து இவன் சமையல் வேலைக்கு பொறுப்பெடுத்து கொண்டான். அடுத்தவனை கூப்பிட்டான், அர்ஜுனனை கூப்பிட்டான். அர்ஜுனா, இந்தா நீ என்ன பண்ண வேண்டும், இந்த பொற்காசை கொண்டு போய் நல்ல தாம்பூலம், சுத்தமான தாம்பூலம் வாங்கு, அதற்கு பாக்கு வெத்தலை முதலியவை வாங்கு, வாசனை திரவியங்கள் வாங்கி நல்ல தாம்பூலம் தரிக்கக்கூடிய ஒழுங்குகளை நீ செய்ய வேண்டும் இந்தா என்று 1 பொற்காசை அவனிடம் கொடுத்தான். அர்ஜுனன் போய் அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைத்தான். அடுத்தவனை கூப்பிட்டு அவனிடம் 1 பொற்காசு கொடுத்து நல்ல மலர்கள் முதலியவற்றை வாங்கி, ஒரு சாமி படம் வாங்கி அந்த சாமி படத்தை வச்சு மலர்களாலே அலங்காரம் பண்ணி வாழையிலே தோரணம் கட்டி வரவேற்பதற்குரிய ஒழுங்கை நீ செய். அவன் செய்தான். கடைசியாக வந்தவனிடம் கூப்பிட்டு சகாதவனை கூப்பிட்டான். 2 பொற்காசு கொடுத்தான். இந்தா நீ போய் நல்ல அழகான விளக்காக வாங்கு, எண்ணெய் வாங்கு, திரி வாங்கு, அந்த விளக்கை கொண்டு வந்து இவன் அலங்காரம் பண்ணி வைத்திருக்கிற சாமி அறைக்கு பக்கத்திலே வைத்து அந்த விளக்கை ஏற்றி சாம்பிராணி கொளுத்தி அதெல்லாம் தயார் பண்ணி வைக்க வேண்டும். நாளை பெரியவர்கள் வர்ற பொழுது இவ்வளவும் ரெடியாக இருக்க வேண்டும். அதோட 2 பாய் வாங்கி கொண்டு வந்து வை, அவர்கள் வந்தால் கொஞ்சம் உறங்கி ஓய்வெடுக்க வேண்டும். அடுத்த நாள் 10 மணி போட்டியை பார்க்க எல்லா பெரியவர்களும் வருகிறார்கள். நேராக துரியோதனாதியிடம் போனார்கள். என்றால் அவனுக்கு தான் கவலை, தங்களை ஒதுக்குறார்கள் கவலை. முதல் அவனிடமே போகலாம் என்று போய்விட்டார்கள். வீட்டை நிரப்பினீர்களா என்று கேட்டார்கள். துரியோதனன் ரொம்ப சந்தோஷமா தலையாட்டினான். நீங்கள் சொன்னபடி வீட்டை நிரப்பி விட்டோம். அப்படியா, பார்த்துடலாம் என்று சொல்லி நேராக விதுரரும் பீஷ்மரும் வந்தார்கள். இந்த கதவை திறந்து நிரம்பி இருக்கிறதா என்று தள்ளி பார்த்தா கதவே திறக்குதில்லை. அந்த அளவு வைக்கல் அடைஞ்சு வச்சிருக்கிறான். என்னப்பா கதவே திறக்க முடியலையே, என்ன நிரப்பினா என்று கேட்டோன்னே, சுவாமி உங்கள் கணக்கு எங்களுக்கு புரியாதா, நீங்கள் எங்களுக்கு வைத்த பரீட்சை எங்களுக்கு புரியாதா, 5 பொற்காசுகளிலே எதை வைத்து நிரப்பலாம், அதனாலே நல்லா சிந்தித்து ஆராய்ந்து ஒரு வழியை கண்டுபிடித்து விறகு வைக்கல் வாங்கி இந்த வீடு முழுவ நிரப்பி வைத்திருக்கிறோம் என்றார்கள். பார்த்தார். இவர்கள் ஆளையால் பார்க்கிறார்கள். பீஷ்மர் விதுரரை பார்க்கிறார், விதுரர் துரோணரை பார்க்கிறார். வைக்கல் தான். அப்படியே அந்த பிள்ளைகளை விட்டு நல்லது நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று அங்கே போகிறார்கள். அங்கே வாசலுக்கு போனால் வாசல் பூரா தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வைத்திருக்கிறான் பீமன். வாசல்ல 5 பிள்ளைகள் நின்று தாத்தா வாருங்கள், அப்பா வாருங்கள் என்று எல்லாரையும் வரவேற்கிறார்கள். அங்க தண்ணி எடுத்து ஒருத்தன் செம்புல கால் கழுவுறான். இவர்கள் இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, சம்பிரதாயம் இருக்கட்டும், வீட்டை நிரப்ப சொன்னேனே நிரப்பினீர்களா? சுவாமி வந்து பாருங்கள் என்று தர்மன் கூப்பிட்டான். உள்ளே வந்த உடனே
நேராக அந்த சுவாமி அறை, பூஜை அறை அப்படியே 5 திரி போட்டு விளக்கு பளீரென்று எரிகிறது. இதை பார்த்தார்கள். பார்த்து கொண்டிருக்கிற பொழுதே வீமன் வந்தான். தாத்தா வாருங்கள் என்று எல்லாரையும் பாய் போட்டு உட்கார வைத்தான். அறுசுவையான உணவு கொடுத்தார்கள். சந்தோஷமாக பேசி இதை சாப்பிடுங்கள் அதை சாப்பிடுங்கள் என்று சாப்பாடு கொடுத்தார்கள். கால் பிடித்தான், கை பிடித்தான், இதெல்லாம் நடந்தது. பாய் விரித்து கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று உட்கார வைத்தார்கள். அர்ச்சுனன் கொண்டு வந்து அந்த தாம்பூலம் கொடுத்தான். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பெரியவர்கள் சொன்னார்கள், என்னப்பா நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள், வீட்டை நிரப்பவல்லவா சொன்னோம், இது என்ன நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு போட்டு தாம்பூலம் கொடுக்கிறீர்களே என்றார். அப்போ தர்மன் சொன்னான், சுவாமி, ஒரு வீட்டை அந்த வீட்டிலே இருக்கிறவருடைய அன்பும் அந்த வீட்டிலே எரிகிற விளக்கும் நிரப்பாமல் வேறு எது நிரப்பும் என்று கேட்டான். அந்த வீட்டிலே இருக்கிறவருடைய அன்பு உபசரிப்பு வீட்டை நிரப்பும், வீட்டிலே எரிகிற விளக்கினுடைய ஒளி வீட்டை நிரப்பும், அதனாலே நீங்கள் தந்ததை வைத்து வீட்டை நிரப்பி இருக்கிறோம் என்றான். இப்போ துரோணாச்சாரியார் பீஷ்மரையும் விதுரரையும் பார்த்தார். ஒன்றும் பேச இல்லை, பார்த்திருப்பார். பார்த்தோன்னே, நீ சொன்னது சரிதான், இயல்பிலே இந்த பிள்ளைகளிடம் நல்லது இருக்கிறது, இனி ஆற்றலிலே அர்ச்சுனனிடம் நல்லது இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டுமே, அதற்கான ஒரு பரிசோதனை செய்ய வேண்டுமே. அது என்ன பரிசோதனை, அதை நீ முடிவு பண்ணி விட்டாயா என்று கேட்டான். விதுரன் சொன்னான், நாளைக்கு அந்த ஆற்றலிலே மற்ற பிள்ளைகளை விட அர்ச்சுனனிடம் அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவர்களுக்கு வாக்கு கொடுத்தான். நாளை வாருங்கள், நாளைக்கு வந்தவுடனே அந்த ஆற்றலை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அந்த பெரியவர்களை அனுப்பி வைத்தார். அடுத்த நாள் காலை எழுந்தவுடனே துரோணாச்சாரியார் சொன்னார், இன்றைக்கு சனிக்கிழமை, நாங்கள் போய் ஆற்றிலே குளித்து விட்டு வரலாம், எண்ணெய் தேய்த்து ஆற்றிலே குளித்து விட்டு வரலாம். சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது நம்முடைய மரபிலே இருந்த ஒரு வழக்கம், தொலைந்து போன வழக்கங்களிலே ஒன்று. அப்போ அந்த எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று எல்லாரும் புறப்பட்டு போனார்கள். 105 பிள்ளைகளும் போகிறார்கள். குருநாதர் போகிறார். போகிற வழியிலே இடையிலே குருநாதர் நின்றார். இதெல்லாம் முன்னுக்கே பண்ணின செட்டப். அவர்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறார் பெரியவர்களுக்கு, இன்றைக்கு இந்த ஆற்றலை நீங்களே பாருங்கள். திடீரென்று குருநாதர் நின்றதும் மாணவர்களும் நின்றார்கள். குருநாதரை பார்த்தார்கள். அவர் ஏன் நிற்கிறார் என்று புரியவில்லை. குருநாதர் சொன்னார், திரும்பி பார்த்தார், எல்லா பிள்ளைகளும் நின்றார்கள். அர்ச்சுனனை பார்த்து, அர்ச்சுனா இங்கே வா என்று கூப்பிட்டார். அர்ஜுனன் வந்தான். உடனேயே துரியோதனனுக்கு மனதிலே பெரிய, இவ்வளவு பேர் இருக்கிறோமே, அர்ஜுனனைத்தானே கூப்பிடுகிறார். நான் நினைக்கிறேன் எங்கோ அந்த பெரியவர்களும் இதை மறைந்திருந்து பார்த்திருப்பார்கள். அவர்களும் நினைத்திருப்பார்கள், பார்த்தியா இவன் சொன்னதுல உண்மை இருக்கும் போல இருக்கிறது, அர்ஜுனனைத்தானே கூப்பிடுகிறார். அர்ஜுனன் கைகட்டி வாய்ப்புத்தி குருவுக்கு முன்னாலே மரியாதையாக வந்து நின்றான். சுவாமி அழைத்தீர்களே, என்ன காரியம்? துரோணாச்சாரியார் சொன்னார், அப்பா, எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தேன், எண்ணெய் களையத்தையும் எண்ணெயையும் எடுக்க மறந்து போய்விட்டேன். கல்யாண வீட்டுக்கு புறப்படுகிற பொழுது தாலியை மறந்தது போல எண்ணெயை எடுக்க மறந்து போனேன், எண்ணெய் களையத்தை எடுக்க மறந்து போனேன். இவர்களோடு நான் மெல்ல மெல்ல போய்கொண்டிருக்கிறேன். அர்ச்சுனா, நீ போய் அந்த எண்ணெய் களையத்தையும் எண்ணெயையும் வீட்டிலே அம்மா இருப்பார், அவரிடம் வாங்கி கொண்டு வா. அர்ச்சுனன், சுவாமி சரி, நான் அதை போய் வாங்கி வருகிறேன் என்று புறப்பட்டான். துரோணாச்சாரியார் திருப்பி கூப்பிட்டார், அர்ச்சுனா இங்கே வா, ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். இந்த எண்ணெய் களையத்தை கையிலே வாங்குகிறாய் அல்லவா, அந்த எண்ணெய் களையத்தை நேராக என் கையிலே கொண்டு வந்து தர வேண்டும். அதற்கிடையிலே அதை நிலத்திலே வைக்கக்கூடாது, இது நிபந்தனை, கீழே வைத்து விடக்கூடாது. எண்ணெய் களையத்தை அப்படியே நிலத்திலே வைக்காமல் கொண்டு வந்து தர வேண்டும். சுவாமி அப்படியே செய்கிறேன் என்றான் அர்ச்சுனன். போய்விட்டான். மிச்ச 104 பேரையும் கூட்டிக் கொண்டு துரோணர் போகிறார். போகிற வழியிலே ஒரு பெரிய ஆலவிருட்சம், நூற்றுக்கணக்கான கொப்புகள், ஆயிரக்கணக்கான இலைகளோடு ஒரு பந்தல் போட்டது போல ஒரு ஆலவிருட்சம் நிற்கிறது. துரோணர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, மாணவர்களை அந்த ஆலவிருட்சத்துக்கு பக்கத்திலே கூட்டிக் கொண்டு போனார். எல்லாரும் என்னை சுற்றி நில்லுங்கள், என்னவோ தெரியவில்லை, உங்களுக்கு ஒரு வித்தை சொல்லித்தரலாம் என்று என் மனதிலே திடீரென்று எண்ணம் வருகிறது. நான் சொன்னேனே, ஒரு குருநாதர் எப்பவும் பாடம் சொல்லலாம், எனக்கு ஒரு வித்தை சொல்லித்தரலாம் என்று எண்ணம் வருகிறது, எல்லாரும் என்னை சுற்றி நில்லுங்கள். துரியோதனா இங்கே வா, உன்னை வைத்துத்தான் இந்த வித்தையை சொல்லித்தரப் போகிறேன். துரியோதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தன்னை கூப்பிட்டது ஒரு மகிழ்ச்சி, அர்ஜுனனை அனுப்பினது அதைவிட மகிழ்ச்சி.
கெட்டவனுக்கு அப்படித்தான், தனக்கு நன்மை நடக்கிறதோ இல்லையோ எதிராளிக்கு மூக்கு போனால் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்ப அர்ச்சுனன் இல்லாத நேரத்திலே ஒரு வித்தையை எனக்கு சொல்லித்தரப் போகிறாரே குருநாதர் என்று இவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு குருநாதருக்கு பக்கத்திலே வந்து நின்று கொண்டான். எல்லாரும் கொஞ்சம் விலகி வட்டமாக நின்று பாருங்கள் என்று அந்த மணல் இருந்தது, அந்த மணல் தரை, அது அவர்கள் போனது மணல் தரை, மணலே அப்படி சுத்தமா ஒரு தடவி எடுத்தார். மனதிலே ஏதோ தியானம் பண்ணினார். தியானம் பண்ணிவிட்டு அதிலே ஒரு யந்திரத்தை கீறினார். அந்த மணலிலே யந்திரத்தை கீறினார். கீறி அந்த யந்திரத்திலே பீஜ மந்திரங்களை எழுதினார். பீஜ மந்திரம் என்றால் என்னவென்று கேட்டால், அதெல்லாம் நாம் இப்போ எங்கே நமக்கு தெரியவே வேண்டாம் என்று விட்டுவிட்டோம். உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் நம்முடைய கண்ணிலே படுகிறது அல்லவா, இந்த பாட்டில் நம் கண்ணிலே படுகிறது, இந்த கண்ணாடி படுகிறது. கண்ணிலே ஒரு பொருள் படுகிறது என்றால் அந்த பொருளுக்குள்ளே இருக்கிற அணுக்கள் அசைகின்றன என்று அர்த்தம். இப்போ இது கருப்பாக தெரிகிறதே, இது அணுவினுடைய அசைவு காரணம். இலை பச்சையாக தெரிகிறதே, அதனுடைய அணுவினுடைய அசைவு காரணம். எந்த பொருளும் அணுக்களாலானது, அந்த அணுக்கள் அசைந்து கொண்டே இருக்கின்றன. அப்போ அணுக்கள் ஆனால் அந்த அசைகிற பொழுது அதற்கு ஒரு சப்தம் இருக்கும். அணுக்கள் அசைகிற பொழுது அதற்கு ஒரு சப்தம் இருக்கும். நம் காதுக்கு கேட்பது கேட்காதது வேற விடயம், எல்லாம் நம் காதுக்கு கேட்காது. அந்த அணு அசைகிற பொழுது குறித்த ஒரு அணுவினுடைய அசைவினாலே எழும்புகிற சப்தத்துக்கு அதனுடைய அந்த சப்தத்தை நாம் மந்திரம் என்று சொல்கிறோம். அந்த அணுவினுடைய மூல சப்தத்திற்கு அந்த பீஜ மந்திரம் என்று அதற்கு பெயர். பஞ்சபூதங்களுக்கும் பீஜ மந்திரங்கள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களுக்கும் பீஜ மந்திரங்கள் உண்டு, அணுக்கள் உண்டு. அந்த அணுக்களுக்கு வடிவுகள் உண்டு. இதையெல்லாம் நம் தத்துவ நூல்கள் சொல்லி இருக்கின்றன. இன்னென்ன அணுக்கள் இன்னென்ன வடிவம் கொண்டவை. அந்த அணுக்கள் அசைகிற பொழுது எழும்புகிற சத்தத்திற்கு பீஜ மந்திரம் என்று பெயர். அதை தெரிந்து கொள்வதாலே என்ன லாபம் என்று கேட்டால், அந்த அணு அசைந்தால் இந்த சப்தம் வருகிறது, இந்த அணு அசைந்தால் இந்த சப்தம் வருகிறது, இந்த சப்தத்தை உண்டாக்கினால் அந்த அணு அசையும். அவ்வளவுதான். மந்திரங்களினுடைய பயன்களை நாம் கைவிட்டு விட்டோம். மேலைத்தையர்கள் தேடி தேடி வந்து இங்கிருந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு 1000 சண்டை, அவன் ஆரியன், இவன் திராவிடன், இவன் பிராமணன், 1000 சண்டை. அந்த சண்டைக்குள்ளே சொத்துக்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொருளினுடைய அசைவிலே ஒரு சப்தம் வருகிறது என்றால் அந்த சப்தத்தை உண்டாக்கினால் அந்த பொருள் அசையும். அண்மையிலே சுனாமி வந்து இத்தனை லட்சம் பேர் இழந்தார்களே, நீர் பொங்கியது. அதை அடக்க முடிந்ததா? விஞ்ஞானம் 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 என்று மயங்குகிறோமே, விஞ்ஞானத்தாலே சுனாமியை அடக்க முடியுமா? பெரும் புயல் காற்றை நீக்க முடியுமா? சென்னையிலே இவ்வளவு மழை கொட்டியதே, இந்த மழையை யாராவது ஏதாவது பண்ண முடிந்ததா? காட்டுத்தீ எரிகிறதே நிறுத்த முடிகிறதா? எரிமலை பொங்குகிறதே நிறுத்த முடிகிறதா? ஒன்றும் முடியாது. நம்முடைய விஞ்ஞானம் ஒரு துளி அளவு வளர்ந்த அறிவு. விஞ்ஞானம் 1000 மடங்கு வளர்ந்திருக்கிறது. அதை வைத்து சொல்லுகிறேன், இன்னென்ன பொருளுக்கான பீஜ மந்திரம் தெரிந்து அந்த பீஜ மந்திரத்தை பக்தியோடு ஒழுக்கத்தோடு உச்சரிக்கக்கூடிய ஒருவன் இருந்தால் அந்த பீஜ மந்திரத்தை சொன்னால் அந்த பூதம் அடங்கும். சுனாமி பொங்காமல் தடுக்கலாம், மழையை நிறுத்தலாம், நெருப்பை உண்டாக்கலாம், நிறுத்தலாம். இதுக்கெல்லாம் வழி சொல்லி இருக்கிறார்கள். நாம் அதெல்லாம் இழந்து போனோம். அப்போ ஒரு அஸ்திர பயிற்சியிலே, அந்த காலத்திலே அஸ்திரம் என்றால் என்ன செய்தார்கள் என்றால், அஸ்திரம் என்பது எல்லாருக்கும் ஒரே அம்புதான், எல்லா அம்பும் ஒரே அம்புதான். அந்தந்த அஸ்திரத்துக்குரிய தேவதை உண்டு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பொருளை காப்பதற்கு ஒரு தேவதை நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் மூடத்தனம் பேசுகிறார் என்று சொல்வீர்கள். இதற்கு விளக்கம் சொல்ல என்னால் முடியும், சொன்னால் அது பாரதம் முடியாது. விளக்கம் முடியும், பாரதம் முடியாது. பழைய காலத்து நம்முடைய தமிழ் வைத்தியர்கள் மூலிகைகள் எடுக்கிற பொழுது எப்படி எடுத்தார்கள் தெரியுமா? பெரியவர்கள் யாராவது இருந்தால் தெரியும். மூலிகைகள் எடுக்கிற பொழுது இப்ப எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு எடுக்கிறான். அப்படி இல்லை. அந்த மூலிகைக்கான ஒரு காவல் தெய்வமும் அந்த காவல் தெய்வத்திற்கான ஒரு மந்திரமும் உண்டு. நாளை மூலிகை எடுக்க வேண்டுமானால் இன்றைக்கு போய் அந்த மூலிகைக்கு முன்னாலே வைத்தியர்கள் நின்று அந்த தேவதைக்கு பூசை பண்ணி அதனுடைய மந்திரம் சொல்லி அதை திருப்திப்படுத்தி
உலகத்தினுடைய நன்மைக்காக, வைத்தியத்துக்கு மருந்து செய்வதற்காக உன்னுடைய இலையோ கிளையோ வேறோ ஒரு பகுதி எடுக்கப் போகிறேன் என்று அனுமதி பெற்றுவிட்டு வந்து படுத்து அடுத்த நாள் காலை போய்தான் அந்த வேரை வெட்டி வைத்தியம் செய்வார்களாம். அந்த வேரை வெட்டி வைத்தியம், அப்போதுதான் அந்த வைத்தியம் பலிக்கும். ஏனென்றால் அந்த இப்போ உங்கள் வீட்டு பொருள் ஒன்றை உங்கள் அனுமதி இல்லாமல் நான் எடுத்துக்கொண்டு வர முடியுமா? எடுத்துக்கொண்டு வந்தால் அது என் பொருளாகுமா? உங்கள் அனுமதியோடு எடுக்க வேண்டும். அப்படித்தான் பழைய காலத்திலே வைத்தியம் செய்தார்கள். அதுபோல அஸ்திர பிரயோகத்துக்கும் அந்த தனுர்வேதம் என்று வேதத்தினுடைய உபவேதமாக ஒரு வேதம் இருந்தது. அந்த அஸ்திர பிரயோகத்திற்கு அது போடுகிற அந்த அம்பிலே ஒரு காரியமும் இல்லை. அதற்கான பீஜ மந்திரம், அதற்கான அந்த மந்திர உச்சாடனம் முதலியவற்றை சொல்லி அந்த அம்பை அனுப்பினால் அந்த அம்பு வேலை செய்யும். நான் நேற்று சொன்னேனே, தர்ப்பையை போட்டு பந்தை எடுத்தார் என்று சொன்னேனே. தர்ப்பையல்ல அஸ்திரம், அந்த மந்திரம் அஸ்திரம். அப்போ இந்த துரோணாச்சாரியார் யந்திரத்தை போட்டார், மணலிலே யந்திரத்தை கீறினார், பீஜ மந்திரங்களை அங்கங்கு எழுதினார். அதை எப்படி உச்சாடனம் பண்ண வேண்டும் என்று மாணவர்களுக்கு சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு அம்பையை துரியோதனன் கையிலே கொடுத்தார். நிலத்தை பார்த்து அம்பை மேல் நோக்கி விடு என்றார். இந்த மந்திரத்தை நான் உச்சாடனம் பண்ணுகிறேன், நீ மேல் நோக்கி விடு என்றார். துரியோதனனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னை கொண்டு செய்கிறாரே குரு என்று. அம்பு போடுறது தானே இவனுக்கு மந்திரம் சொல்ற, அவர் சொல்றார் மந்திரம், நீ போடு என்ற உடனே இவன் அம்பை போட்டான். இப்போ நிமிர்ந்து பார் என்றால் எல்லாரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். அந்த ஆலமரத்தினுடைய இருந்த அத்தனை இலைகளிலேயும் நடுவிலே ஓட்டை போட்டிருந்தது அந்த அம்பு. ஒரு அம்பு அந்த ஆலமரத்தில் இருந்த அத்தனை இலைகளிலேயும் நடுவிலே ஒரு ஓட்டை. நிமிர்ந்து பார்த்த மாணவர்கள் வியந்து போனார்கள். லட்சக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே இருக்கிற அத்தனை இலையையும் அந்த ஒரு அம்பு நடுவிலே ஓட்டை போட்டிருந்தது. இது ஒரு வித்தை பயின்று கொண்டீர்களா என்று சொல்லிவிட்டு தர்மன் முதலியவர்கள் கவலைப்படுகிறார்கள். அட, அர்ச்சுனன் இல்லாமல் போனானே என்று கவலைப்படுகிறார்கள். பயின்று விட்டீர்களா என்று சொல்லிவிட்டு சரி நாங்கள் போகலாம் என்று வேண்டுமென்றே துரோணாச்சாரியார் என்ன செய்தார்? போட்ட யந்திரத்தை அழிக்காமலே போனார். போட்ட யந்திரத்தை அழிக்கவில்லை, போனார். ஆற்றுக்கு போய்விட்டார்கள். வீட்டுக்கு போன அர்ஜுனன் குருபத்தினியிடம் அந்த எண்ணெயையும் எண்ணெய் கலசத்தையும் வாங்கினான். வாங்கி கொண்டு ஒரு கையில் அம்புவில் ஒரு கையில் எண்ணெய் கலசம், இதை கொண்டு வருகிறான். குரு போன பாதை வழியாக வருகிறான். வந்து பார்த்தால் இந்த குரு போகிற காலடையாளம் தெரிகிறது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பின்னாலே போனார்கள் அல்லவா, அவ்வளவு பேருடைய காலடையாளமும் மணல் தரையிலே தெரிகிறது. பார்த்து கொண்டே போனான். அந்த காலடையாளங்கள் ஒரு இடத்திலே ஒரு ஆலமரம் நிற்க அந்த ஆலமரத்தை சுற்றி போவதை பார்த்தான். அத்தனை பேர் காலடையாளமும் பாதையை விட்டு விலத்தி ஆலமரத்தை நோக்கி போவதை அர்ச்சுனன் பார்த்தான். உடனே அவன் நினைத்தான், குரு இங்கே மாணவர்களை ஒன்று கூட்டி இருக்கிறார், என்ன செய்திருப்பார் என்று யோசித்தான். யோசித்து விட்டு பார்க்கலாமே என்று அந்த ஆலமரத்துக்கு கீழே போனான். எல்லாருடைய காலடி இருக்கிறது, வட்டமாக காலடி, நடுவிலே மட்டும் ஒரு இடம், அதிலே மணல் சமப்படுத்தப்பட்டு அதிலே ஒரு யந்திரம் கீறப்பட்டு கிடந்தது. இதை அர்ச்சுனன் பார்த்தான். உடனே நினைத்தான், குரு மாணவர்களுக்கு ஏதோ வித்தை சொல்லி கொடுத்திருக்கிறார், ஏதோ வித்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். அடடா, நான் இதை இழந்து போனேனே என்று நினைத்தான். சோரவில்லை. நல்ல மாணவனுக்கு அடையாளம் இதுதான், சோரவில்லை. உடனே பக்கத்திலே உட்கார்ந்து பார்க்கிறான். அந்த யந்திரத்தை பார்த்தான், பீஜ மந்திரங்களை பார்த்தான். முன்னமே அஸ்திர பிரயோகங்கள் பழகினவன் அல்லவா, ஆகவே அதிலே பயிற்சி இருந்தது. அந்த மந்திரத்தை எப்படி சொன்னால் சரியாகும் என்று 2-3 தடவை முயற்சி பண்ணி பார்த்து சரியாக சொல்ல பழகி கொண்டான். இப்பொழுது அதை பரீட்சித்து பார்க்க வேண்டும். நிமிர்ந்து பார்த்தான், ஆலைமரங்களில் எல்லாம் இலைகளில் எல்லாம் ஓட்டை, அத்தனை இலைகளிலும் ஓட்டை. ஓஹோ, ஒரு அம்பினாலே ஓட்டை போடுகிற முறையை இவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், இதை நான் விடலாமா என்று மந்திரத்தை தனக்குள்ளேயே பயிற்சி பண்ணி கொண்டு சொல்லிக்கொண்டு நானும் முயற்சி பார்க்க வேண்டும் என்று நினைத்தான். நானும் முயற்சி பண்ணி பார்க்க வேண்டும். அம்பையும் வில்லையும் எடுத்தான். எடுத்து இப்ப அம்பை வில்லை மேலே போட வேண்டும். மந்திரத்தை சொல்லி அம்பை போட வேண்டும். ஒரு கையிலே அம்பும் வில்லும் இருக்கிறது, இந்த கையிலே எண்ணெய் கிண்ணம். குரு சொல்லி இருக்கிறார், எண்ணெய் கிண்ணத்தை கீழே வைக்கக்கூடாது, எண்ணெய் கிண்ணத்தை கீழே வைக்கக்கூடாது என்று குரு சொல்லி இருக்கிறார். அப்போ என்ன செய்வது என்று இவன் யோசித்தான்.
யோசித்துவிட்டு அவனுடைய வித்தை ஆற்றலை பாருங்கள், எண்ணெய் சிந்தாமல் எண்ணெய் கிண்ணத்தை இப்படி மேலே போட்டான். எண்ணெய் ஒரு துளி கூட சிந்தாமல் எண்ணெய் கிண்ணத்தை இப்படி மேலே போட்டு, அது மேலே போகிற நேரத்திலே அம்பையும் வில்லையும் எடுத்து ஒரு அம்பை போட்டு அந்த எண்ணெய் கிண்ணத்தை அந்த அம்பு தாங்கி பிடிக்கும் போல செய்து விட்டான். இப்ப எண்ணெய் கிண்ணத்தை அந்த அம்பு தாங்கி நிற்கிறது மேலே. இது முடிந்ததா? முடிந்த உடனே இந்த அச்சரத்தை பார்த்தான், பீஜ மந்திரத்தை சொன்னான், மந்திரத்தை உச்சரித்தான், தான் அம்பை போட்டான். போட்டால் அடுத்த நிமிஷம் அந்த ஆழ இலைகளிலே எல்லாம் 2வது ஓட்டை விழுந்தது. குரு சொல்லி கொடுத்த ஒரு ஓட்டை, இப்ப இவன் போட்ட ஓட்டை 2வது ஓட்டை. வித்தை வந்து விட்டது என்று மகிழ்ந்து திருப்பி வந்த எண்ணெய் கலசத்தை சிதறாமல் கையில் வாங்கி கொண்டு குருவிடம் கொண்டு போய் கொடுத்து விட்டான். குரு ஒன்றும் பேசவில்லை. எல்லாரும் குளித்தார்கள். குளித்து முடிந்த பிறகு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வருகிற பொழுது குருநாதர் வேண்டுமென்றே இந்த ஆலமர பக்கமாக அழைத்து கொண்டு வந்தார். மாணவர்கள் எல்லாம் இந்த ஆலமரத்தை ஞாபகம் மறக்க மாட்டார்கள் அல்லவா, ஓட்டை போட்ட ஆலமரம் நினைவிருக்கும் அல்லவா. வந்தவுடனே எல்லாரும் நிமிர்ந்து பார்த்தார்கள். ஆலை இலையிலே 2 ஓட்டை இருக்கிறது. ஆச்சரியம் தாழவில்லை. இது என்ன 2 ஓட்டை விழுந்திருக்கிறது என்று எல்லாரும் வியந்தார்கள். அப்போ குருநாதர் ஒன்றும் தெரியாதவர் போல அர்ச்சுனனை பார்த்தார். என்னப்பா நீ போட்டேயா என்று கேட்டார். ஆம், நான் தான் போட்டேன் குருவே என்றான். எப்படி போட்டாய்? அந்த யந்திரம் இருந்தது, மந்திரம் இருந்தது, அதை பயிற்சி பண்ணி கொண்டு நான் போட்டேன். எண்ணெய் கலசத்தை அப்படி கீழே வைத்தாயா? சுவாமி, உங்கள் வார்த்தையை மீறுவேனா? அது வைக்கவில்லை, ஒரு அம்பினாலே அதை நிலைநிறுத்தினேன். சரி, இந்த மந்திரத்தை பிரயோகித்து போட்டு இந்த ஓட்டையை போட்டு விட்டாயா? ஆம், போட்டு விட்டேன். நான் சொல்லிக் கொடுக்காமலே தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டு விட்டேன். இப்போ துரோணாச்சாரியார் துரியோதனனை கூப்பிட்டார். இங்க வாப்பா, உனக்குத்தானே அந்த அம்பை போடுகிற மந்திரத்தை போடுகிற முறையை சொல்லி தந்தேன், நீ ஒரு தரம் போடு பார்க்கலாம் என்றார். துரியோதனன் அவனை பார்க்கிறான், இவனை பார்க்கிறான், தலையை சொருகிறான். அந்த மந்திரம் 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 என்று அப்படியே சொல்லுகிறான். அது வருகிறதே தவிர மந்திரம் வரவில்லை. இப்பொழுது துரோணாச்சாரியார் சொன்னார், துரியோதனா, இதை புரிந்துகொள். மாணவனுடைய கற்க வேண்டும் என்கின்ற ஆற்றல் தான் கல்வியை அவனுக்கு கொடுக்கிறதே தவிர குரு கொடுப்பதில்லை. குரு ஒரு கருவியாக இருப்பார். நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பசி இருக்கிறதே, மாணவனுடைய பசி, அதுதான் வித்தையை சேர்ப்பிக்கும். அப்படித்தான் அர்ச்சுனனிடம் வித்தை சேர்ந்தது. நான் அவனுக்கு பாரபட்சம் காட்டி சேர்க்கவில்லை என்பதை இப்போதாவது தெரிந்து கொள் என்று சொல்லிக் கொடுத்தார். பெரியவர்களும் இதை புரிந்து கொண்டார்கள். பண்பிலே பாண்டவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள், வித்தை கற்பதிலே உயர்ந்து நிற்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு வித்தை பயிற்சி தொடர்ந்து நடக்கிறது, பூர்ணம் பெறுகிறது. வித்தை பயிற்சி பூர்ணம் பெறுகிறது. இனி இந்த மாணவர்களிடம் வித்தை போய் ஓரளவு ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வித்தை போய் சேர்ந்து விட்டது என்பதை துரோணாச்சாரியார் புரிந்து கொண்டார்.